Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது garlic butter naan. இது ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல சாஃப்ட்டா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோல நான் டீடைலா சொல்லிருக்கேன். சோ என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பட்டர் நானுக்கு நாம இப்போ 2 கப் மாவு மைதா மாவு எடுத்துக்கலாம். கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து அரைச்சிட்டு நான் பவுடராக சேர்த்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி இல்லைன்னா பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக இந்த இதில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. என்னோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் Subscribe பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இது மேலே வந்து ஈரமான துணி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மாவு வந்து காயாமல் இருக்கும். அதுக்காக இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை ஆக்கிக்கோங்க. ஆக்கிட்டு மைதா மாவை எடுத்து போட்டுக்கோங்க. மைதா மாவை எடுத்து போட்டுட்டு இப்போ ஓவல் ஷேப்பில் நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் தட்டிக்கலாம். நான் இப்போ ஓவல் ஷேப்பில் தட்டிக்கிறேன். ரவுண்டாக கூட தட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிடுவோம். இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே நம்ம பட்டர் தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இது மேலே கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி, சேர்த்துட்டு லைட்டாக அமுக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு தவாவில் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாம் செஞ்ச நானை இதில் சேர்த்துக்கோங்க. அந்த பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்துடுச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அந்த சைடு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கார்லிக் பட்டர் நான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே கலர்ஃபுல் எம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக வந்திருக்குங்க. இது வந்து பன்னீர் பட்டர் மசாலா, பட்டர் சிக்கன்,
இதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.